நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க சாதாரணமாக ஒரு சாதனையாக படிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு சாதனையில் இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பின்வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் எதனால் இலக்கியாவை திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நீங்கள் புகழ்ந்துன்னு இருக்கடா, அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக ஒரு கேள்வி இருக்கும். இலக்கியா அப்படி என்ன பண்ணாங்க, என்ன சாதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் ஜெயிலில் சாமான கழிவுன்னு இருக்காரு. அவருக்கு கல்லூரி வேலை கொடுத்ததே நம்ம இலக்கியா தாங்க. இலக்கியா அந்த மாதிரி தரமான ஒரு சம்பவத்தை தருவாங்களான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் வேலையாக தந்துட்டாங்க. அடடா, அருமையான விஷயம். இலக்கியா பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்க்கறதுக்கு அற்புதமாகவும் அட்டகாசமாகவும் இருக்கு. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தானே. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே அவர் வாழ்க்கையில் இதுக்கு மேலே இலக்கியா கிட்ட பகச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மனதளவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வாழ்க்கையிலே என்னை யாருமே அந்த கௌதம் பையன் கூட என்ன சாமானம் கழுவி வச்சதில்ல. ஆனால் ஜெயிலில் எல்லாரும் எச்சு பிள்ளைட்டு கழுவி வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி போய் படுத்துன்னு இருக்காரு. அதே சமயத்தில் மறுபக்கம் தாட்சாயணி இருந்து கூடி ஒரு பக்கம் கும்மி அடிச்சுன்னு இருக்காங்க. எப்படியாவது பிரச்சனை வரவாக்கணும்னு சொல்லிட்டு என்னடா பிரச்சனை உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் கூடி ஒரு பக்கம் எப்படியாவது அந்த இலக்கியாவை அப்படி பண்ணும் இப்படி பண்ணும், இலக்கியாவை உயிரோடைய விடக்கூடாது, அந்த மாதிரி பண்ணும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சதி திட்டங்களை ஒரு பக்கம் ஆழமா தீட்டின்னு இருக்காங்க. அவங்க சதி திட்டங்கள் தீட்டுறதை பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கு. என்னடா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் திட்டங்களை தீட்டலாமா, ஆச்சரியமே ஒரு பக்கம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்களெல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அந்த அஞ்சலி இருக்கால, அவர் இருந்து தாட்சாயணியமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கார்த்தியை முழுக்க எதனா ஒன்று பேசி நான் இங்கே இருக்க வைக்கிறேன். ஆனால் அந்த இலக்கியாவை சும்மா விடக்கூடாது. இலக்கியா நம்ம ரெண்டு பேருக்குமே எதிரி. அவள் எங்கள் சொத்தெல்லாம் ஏமாற்றி எங்களவே அனாதாகிட்டா. ஆனால் சொத்துக்காக தான் நீங்கள் எங்களுக்கு எல்லாமே பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு பக்கம் நம்ம அஞ்சலியோட அம்மா, அவ சுந்தாமணி, அவ சும்மா இருப்பாங்களா குந்தாமணி, எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று சொல்லினே இருக்காங்க. அந்த இலக்கியா நல்லவமா, அவ பேச்சை கேளு. இலக்கியாவை நானும் ஃபர்ஸ்ட் தப்பாக தான் புரிஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் அவன் மனசுல ஈரம் இருக்கு, புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. இதை கேட்கும் போது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான், யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. யோசித்தல் சிந்தித்தல் எல்லாமே ஒரு பக்கம் சரளமாக போயிட்டு இருக்குங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி இருந்து இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பாரு இலக்கியா, உன்னால தான் என் குடும்பம் நாசமாக போகுதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நீ உன்னை பற்றி எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இருந்தாலும் அஞ்சலி கொஞ்சம் தவறான பாதையில் போயின்னு இருக்கா, நீ தான் கொஞ்சம் அப்பப்போ பார்த்து வைக்கணும். அஞ்சலி என்னென்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எங்கெங்கே போகிறான்னு சொல்லிட்டு நான் விஷயத்தை உங்ககிட்ட தகவல் பரிமாற்றேன். என்ன திடீர்னு சித்தி என் மேலே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கரிசனை உங்களுக்கு, இதெல்லாம் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு என்ன உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசையா, என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போகுது அப்படின்ற காரணத்தினால தான் உங்ககிட்டே நான் சொல்கிறேன், இல்லை இந்த விஷயத்தை கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று, நீ நல்லவங்களா திருந்தினா அது போதும் எனக்கு, எப்படியாவது என் தங்கச்சி இல்லை அஞ்சலியை திருத்துறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மாதிரி பேசின்னு இருக்காங்க. இதை கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஆழமாக ஓடிட்டே இருக்குங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அஞ்சலியே எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி அஞ்சலியே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா மனசில் ஓடுது. இலக்கியா நீங்கள் யோசிக்கிறது 100க்கு 100 கரெக்டு தாங்க. இது எல்லாமே அஞ்சலியோட குட்டி சதி வேலைகள் தான். அஞ்சலி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு பக்கம் ஒவ்வொரு கையினா நகர்த்தின்னு இருக்காங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே இருக்கு. ஐயோ பயமா இருக்கு, என்ன பண்ண போறாங்க, அடுத்து எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம சூழ்ச்சிகள் ஒரு பக்கம் சூழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்ச்சிகளுக்கு நடுவில் வெற்றி பெறதுன்றது ரொம்பவே அரிதான விஷயம். ஆனா இருந்தாலும் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதா நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சு காட்டணும்னு ஒரு முடிவுல இருக்காங்க. ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, அதுதான் இங்க ஒரு கேள்வியாவே இருக்க போது. பார்ப்போம். வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோரிக்கையை எல்லாமே முன்வைக்கிறாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம கார்த்தி இருக்காருல்ல, ஒரு பக்கம் மாமியார் ரோட்டில் காரணம், ஐயோ கேவலமாக இருக்கேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இப்படியெல்லாம் நம்ம இருந்ததே இல்லை, இப்படி இருக்க வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க. கார்த்தி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லது எல்லாமே வாழ்க்கையில் சிந்தனையாகவே இருக்கட்டும், நல்லதுக்கு நீங்கள் காலம் இல்லை, ஆனால் வெளியே வந்து உட்காந்து பார்த்துனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி இருந்து போய் சரி கௌதம் கிட்ட பேசலாம். டே எங்க வர்றா, என் சொத்தை எனக்கு ஒழுங்கா கொடுத்துரு, என்னால அங்கங்க தங்கின்னு இருக்க முடியாது, சொத்தை கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு நாக்கு மேல நாக்கா போட்டு பேச்சு மேல பேச்சை போட்டு வார்த்தையை அள்ளி விடுறாரு. உடனே பார்க்கணுமே சார், வேற வழி இல்லாம சரி என் சொத்தெல்லாம் நான் தரேன், எனக்கு தரத்துல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ பண்ண வேண்டியது ஒன்றா 3 மாதம் என் கூட வந்து இந்த கம்பெனியெல்லாம் பொறுப்பை ஏற்று நீ பண்ணு, அதுக்கப்புறம் நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து சொன்னதை சரி ஓகே நான் ஏற்றுக்கிறேன்,
இது எல்லாமே எனக்கு சம்மந்தம் தான், இதை நான் பொறுப்பா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது போல ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளுக்கு மத்தியில் ஏய் கூட அவங்ககிட்ட நீ போய் நூறு சார் எடுத்துக்கப்போ, நீ போய் நூறு எடுத்துக்கப்போ, போய் எட்டுனா போ, போய் எட்டுனா ஓடு, சரி போய் எட்டுனா போ. இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா கடவுள் மேல பாரத்தை போட்டு நாம எல்லாத்தையும் ஒரு பக்கம் வெற்றியா மாத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கோம். ஆனா அது போல நடக்குமா நடக்காதா? டேய் அமைதியா வீட்டுக்கு போ, போ வீட்டுக்கு. ஏய் சேர் எட்டாந்துங்க போட்டுன்னு பாத்துக்கோ. பரவாயில்ல, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கண் கூட தெரிஞ்சுக்கதாங்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல, அவர் வந்து ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சு அழுந்துன்னு இருக்காரு. வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு வந்து கூடாது, ஆனா கஷ்டத்துக்கு மேல நம்ம கஷ்டம் வந்துனே இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புலேயே ஒரு பக்கம் புலம்பின்னு போயிருக்காரு. இப்படியே புலம்பினே வாழ்க்கை ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி மத்தியில தான் ஓடின்னு இருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி வணக்கம் வந்தனம் வருக எத்தருகேன். கௌசி நான் வீட்டுக்கு போறேன்.